வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 13/7/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:45 8:45 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு இன்று இரவு 9:30 10:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரையும் ராகு காலம். குளிகை நேரம் இன்று காலை 6 முதல் 7:30 வரையும் குளிகை நேரம். யமகண்ட நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும் யமகண்ட நேரம். இன்றைய சூலம் திசை கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை 5:59 நிகழும். இன்றைய திதி இன்று பிற்பகல் 2:13 வரை சப்தமி திதி. அதன் பிறகு அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:53 வரை அஸ்த நட்சத்திரம். அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 1:14 வரை கரசை கரணம். அதன் பிறகு இன்று பிற்பகல் 2:13 வரை வனிசை கரணம். அதன் பிறகு பத்திரை கரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 5:58 வரை அமிர்த யோகம். அதன் பிறகு யோகம் சரியில்லை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 6:53 வரை சதய நட்சத்திரமும், அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாளில் நீங்கள் சந்திராஷ்டமத்தை கண்டு அச்சப்பட வேண்டியதில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் வாங்குவதை தவிர்த்தாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக மன வருத்தம் தேவையில்லை. சரிங்களா? இதுக்காக மாமூலாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகள் என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அதை அப்படியே செய்யலாம். அதில் எந்த விதமான குறைபாடும் தவறும் நேராது. சரிங்களா? அதனால் சந்திராஷ்டமத்தை கொண்டு நீங்கள் அச்சப்படணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன சுகம் அளிக்கக்கூடிய நாளாகவும் உடல் சுகம் காணக்கூடிய நாளாகவும், இருந்து வந்த தலைவலி அந்த தலைவலி நீங்கிறதுக்கான சிறந்த நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சில குழப்பங்களிலிருந்து இன்று விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு மனக்குழப்பங்களாகலும் தலைவலி நீங்கும். சரிங்களா?
மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தவங்க மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடல் பிணிக்காக. இன்று அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் யாரிடமும் அதிகமாக பேச வேண்டாம். பேசுவதை தவிர்த்தாலே நீங்கள் வெற்றிக்கு வழிவிட்டீங்க. பேசுனா வெற்றி தடைப்படும். அதனால் பேசுவதை தவறுங்கள். இன்றைய நாள் வெற்றியை பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிறு சிறு தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் எடுக்கிற முயற்சியில் நீங்கள் துணிந்து செயல்படுங்க. தாமதங்கள் இல்லாமல் போகும். முயற்சி ஒன்று தான் அதுக்கு திருவினையாக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எண்ணங்களில் புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதை செய்யும்னு நினைப்பீங்க, அதை விட்டுடுவீங்க, வேற ஒன்று செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் மனம் இங்கும் அங்கும் இது செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய செயல்திறனை மெச்சி சம்பளத்தோட கிம்பளம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சிலருக்கு ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சம்பளத்தோட கூட ஒரு தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி வியாபாரத்தில் உங்களை போட்டி போட்டு இருந்தவங்க இன்றைய நாள் அவங்க கடையை திறக்க மாட்டாங்க. இன்றைய நாள் உங்கள் காட்டில் மழை. ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரிசையாக 4 கடை இருக்கும்போது 2 கடை மூடி இருந்ததுன்னா அந்த 2 கடை வியாபாரமும் மற்ற 2 கடைக்கு தானே போகும். அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் அதிகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு வேலையாட்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும் ஃபுல்லாக. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான சில பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனைவியை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தனம் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அதுக்காக கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டிய நாளாகவும் இருக்கும். உங்களுக்கு தன லாபமும் கிடைக்கும், அதே நேரத்தில் பொறுமையாக இருக்கணும். தேன் எடுக்க போனீங்கன்னா தேனை எவ்வளோ பொறுமையாக நம்ம போய் கையாண்டு எடுக்கணும், பூச்சிகளுக்கு இடைஞ்சல் கொடுக்காம எடுக்கணும். அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை கடலிலும் பெரிது. ஆமாங்க, அதை மட்டும் மனசில் வச்சுங்க. பொறுமையாக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும். சரிங்களா? இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுக்கு நீங்கள் மதிப்பளித்து உரையாடுவீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதை பேசினாலும் கொஞ்சம் சிந்தித்து பேசுங்க. அதுக்கு பேசாமல் இருப்பதே நல்லதுங்க. புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நேர்மையை கடைபிடிக்கிறதுனால வெற்றி உங்களுக்கு நெருங்கிடுச்சு. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் போட்டிகள் விலகக்கூடிய நாளாகவும் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களை பாராட்டுவாங்க. அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் இன்னைக்கு. சரிங்களா? இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை இன்னைக்கு வளர்ச்சியை நோக்கி இருக்கும்.
பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரியத்தில் ஆர்வம் அதிகமாக இன்னைக்கு ஏற்படும் வேலையில், அதனால் நன்மை உண்டு. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனைவியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதிய நட்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, அல்லது புதிய சொந்தங்கள் வருகைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் ஆக விருந்து உண்ண கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஆனால் அவங்கள்ட்ட சில நுட்பங்களை நீங்கள் பகிர வேண்டாம். நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பங்கள், தொழில் ரகசியங்களை அவங்கள்ட்ட பகிர வேண்டாம். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய அனுபவத்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய சிந்தனைகள், அந்த சிந்தனை வளர்ச்சியை நோக்கி இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய திறமை இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் குடும்பத்திலே மனைவியின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. மொத்தத்தில் உங்களுக்கு ஆஃபீஸ்லையும் சரி, வீட்லேயும் சரிங்க, ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளுங்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி மன சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அங்கேயும் சிறப்பு, இங்கேயும் சிறப்பு அல்லவா. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் புதிய பொருள்கள் வாங்கக்கூடிய சிந்தனை உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு ஏற்படும் ஒரு தொழில்நுட்பத்துக்காக. அதை நம்மளும் செஞ்சால் என்னங்கிற மாதிரி ஒரு சிந்தனை உங்களுக்கு மேலோங்கிறதுனால புதிய ஆர்வத்தால் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை நீங்கள் கற்றுப்பீங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் எதுலேயும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்குங்க. எதுலேயும் பதட்டம் வேண்டாம். வேகம் வேண்டாம், விவேகம் வேண்டும். அவ்வளோதான். சுருக்கமாக சொல்லணும்னா வேகம் வேண்டாம், விவேகம் வேண்டும். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூட இருக்கிறவங்களை அனுசரித்து செல்லணும். குறிப்பாக சகோதரனை அனுசரித்து சென்றீங்கன்னா நல்லதுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய திறமையை இன்னைக்கு வெளிக்காட்டுறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதனால் வெற்றியும் கிடைக்கும் உங்களுக்கு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. அதே நேரத்தில் உங்களுடைய கவலைகள் மாலைக்கு பிறகு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மனக்கவலைகள் தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு நீங்கள் விரும்பிய பொருள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது. வங்கியிலிருந்து பணம் எடுத்துகிட்டு வரும்போது அல்லது பணம் போட போனாலும் சரி, கொஞ்சம் அதீத கவனம் தேவைங்க. கைப்பொருள் மறதி காரணமாக சில சுத்தலில் நடந்துடும். அதனால் முடிந்தவரை, இல்லை வண்டி சாவியை கூட எங்கேயாச்சும் வச்சுட்டு தடுமாறுவீங்க, அது மாதிரி இருக்கும். அதனால் முடிந்தவரை கவனம் சிதறாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய பொருள்களை பாதுகாக்கலாம். சரிங்களா? விருட்சக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் கருநீல நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் நண்பர்களை அனுசரித்து சென்றீங்கன்னா நன்மை கிடைக்கும் உங்களுக்கு. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான நாளாக தான் இருக்கும். ஆனால் அப்படி ஒன்றும் லாஸ் வந்துடாது உங்களுக்கு. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய வாகனங்கள் அல்லது
பழைய வாகனத்தை புதுப்பிக்கிறது, அது மாதிரி வேலை செய்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் தாய் தந்தையின் உதவியாக இருக்கும். நீ ரொம்ப கஷ்டப்படுற வீடு கட்டுறதுக்குப்பா, அதனால் அந்த இடத்துல ஒரு பிளாட் இருக்குது, அதை விற்றுக்கோ அப்படின்னு உங்களுக்கு தாய் அல்லது தந்தையின் உத்தரவு கிடைக்கக்கூடிய நாளாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நாள் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். பூர்வீக சொத்து விற்பனைக்கு அங்கீகாரம் வழங்கிடுறாங்க உங்கள் அப்பாவோ அம்மாவோ, அல்லது டெபாசிட்லேருந்து வித்ட்ரா பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் தனுசு ராசி அன்பர்கள் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய மிக சிறந்த நாள் இன்றைய நாள். உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சில விஷயங்களை, சில காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்தினா வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மதிநுட்பமாக நடந்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் 100ல் ஒருத்தர் 1000ல் ஒருத்தர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்றைய நாள் மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக, மற்றவர்களால் நீங்கள் இன்னைக்கு புகழ் உச்சியில் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சமயத்தில் இடைத்தேர்தல் கூட இருக்கலாம், இடைத்தேர்தலில் நின்னவங்க கூட மகர ராசி அன்பர்களாக இருக்கலாம். அதுக்காக மெனக்கிட்டவங்களுக்கு கூட பாராட்டு கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஆக மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி செய்தி காத்திருக்குங்க, அதில் மாற்றம் இல்லை. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய சிந்தனைகள், இதை இப்படி செய்யலாமா, அதை அப்படி செய்யலாமா, அதையும் இதையும் சேர்ந்து செஞ்சால் என்ன நடக்கும், அல்லது இல்லை அதையே செய்யும் அப்படின்னு ஒரு குழப்பமான நிலையிலும் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய சிந்தனை இன்னைக்கு உதயமாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த இடத்துக்கு தாண்டி நம்ம போகக்கூடாது, நம்ம போயிருக்கக்கூடாது, உங்களுக்குள்ளேயே நீங்களே கேள்வியும் நானே பதிலும் நானே என்ற மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்குள்ளேயே அலசி ஆராய்ந்து ஒரு தக்க முடிவு காண்பீங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நாள் மன சந்தோஷம் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுதுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புகழ் எல்லைக்கே நீங்கள் போகிறீங்க. ஆமாங்க, உங்களால் வாழ வைக்கப்பட்ட குடும்பம், உங்களால் வாழ வைத்த ஒருவர் இன்று உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நன்மை அடைந்தவங்க, உங்களால் இன்னொருத்தவங்க நன்மை அடைஞ்சிருப்பாங்க, அவங்க இன்னைக்கு உங்களை மறுபடியும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அவங்க உங்களை பாராட்டி சிலருக்கு வெகுமதி கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெகுமதி, பாராட்டு, புகழ் இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரும்பியதை இன்னைக்கு வாங்கி சந்தோஷப்படுவீங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிந்தனைகள், புதிய சிந்தனைகள் உதயமாகும். என்னங்க சந்திராஷ்டமம்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறீங்களே? ஆமாம், சந்திராஷ்டம், இது வளர்பிறை சந்திராஷ்டமம், இது ஒன்றும் பண்ணாது உங்களுக்கு, அதனால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இன்னைக்கு ஒரு சிந்தனை ஏற்படுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிர்காலம் வேண்டி புதிய டெபாசிட்டுகள் வங்கியிலேயோ அல்லது இன்சூரன்ஸ் பாலிசி அல்லது நுட்ப வணிகம்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட், அதிலெல்லாம் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. யார்? இந்த மீனராசி அன்பர்கள். அது மாதிரி செஞ்சீங்கன்னா அது காலத்தில் அந்த பங்கு விற்பனைகள்லாம் நல்லா நடக்கும், நல்ல உயரும். உங்களுடைய இங்கே வாங்குகிற பங்குகள் நல்ல விற்பனைக்கும் ஆகும். அதே நேரத்தில் விலை மதிப்பு அதிகரிக்கும், சந்தை மதிப்பு அதிகரிக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் இருந்த விரிசல்
மாறும். ஒருவருக்கொருவர் புரிஞ்சிக்கிறதுக்கான தன்மை ஏற்படும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அதனால் கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு மாறி சந்தோஷ நிலை, கணவன் மனைவி உறவு சந்தோஷம் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பழைய எதிரியின் ஆதரவு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆமாங்க, இதனாலும் நீங்கள் அவங்கள எதிரியாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க தக்க நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறத பார்க்கலாம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாளம் நிர்ணயம் செய்து விடல்னு வள்ளுவர் சொன்னது மாதிரி இன்னைக்கு அவர் உங்களுக்கு செய்யக்கூடிய உதவி, அதை நீங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டீங்க. ஆமாம், இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு விஐபியோடைய சந்திப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், உங்களுடைய மகனோ மகளுக்கோ வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டுங்க. அதனால் அந்த சந்திக்கக்கூடிய விஐபி கூட அது மாதிரி சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெண்சாம்பல் நிறங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகத்தால் நன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆக மொத்தம் இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை செய்வார், அருள் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்தில் இருந்து. வாழ்க நலமுடன்.